ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் ஒரு செம்மையான ஒரு பைக் இருக்குங்க. ஸோ ஹார்னட் 2023 எடிஷன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 2.0 வெர்ஷனுங்க. ஸோ நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்னட் வந்து போட்டிருப்போம். ரெப்சல் எடிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹார்னட் லான்ச் ஆகும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே ஹார்னட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 or 7 months வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ஷோரூம்லேயே வரல. ஸோ ரொம்ப நாளாக வந்து டிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த ஒரு புது அப்டேட் வந்து கொடுக்கறதுக்காக தான். ஸோ இந்த பைக்கில் நீங்கள் வந்து கரெக்டாக சில இடங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த பைக்கில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அப்டேட்டாக இந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ். ஹார்னட் 2.0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்கில் அண்ட் இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் முக்கியமாக என்ஜின் சைடில் ஒரு சின்ன கவுல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஓவராலாக இந்த வண்டியோடைய என்ஜின் ஸ்பெக்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2.0 அப்படிங்கிறதுனால இது 200 சிசிலாம் கிடையாது, 180 சிசிங்க. ஸோ 180 சிசி என்ஜின். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப நமக்கு 17 BHP அண்ட் 16.1 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், இந்த பவர் அண்ட் ரேஞ்சு இதோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தோணுனாலும் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டி கம்யூட்டிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த வண்டி அடிச்சுக்க வேறு எந்த வண்டியும் கிடையாது. அந்தளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம பீக்கான ஒரு பைக்கு. இதை நீங்கள் ரியல் டைமில் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ சீரியஸ்லி செம ஒரு பைக்கு. அண்ட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வண்டியோட கியர் ஷிஃப்ட்ஸ் அந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லிப்பர் கிளச்சுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்மூத்னஸை நீங்கள் இந்த வண்டியில் தாராளமாக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் 5 ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது இன்னுமே என்னோட ஒரு தாட் தான். ஸோ பார்ப்போம் இதோட நெக்ஸ்ட் அப்டேஷன்ஸில் இது 6 ஸ்பீட் வருதா அப்படின்ட்டு. அண்ட் தென் என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு கூலிங் சிஸ்டமும் கிடையாது, வெறும் ஏர் கூலிங் என்ஜினில் மட்டும்தான் வருது. பட் என்ன தான் வெறும் ஏர் கூலிங் என்ஜின் நான் சொன்னாலும் இந்த கூலிங் சிஸ்டமே இந்த என்ஜினுக்கு போதுமானது. அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் டிராஃபிக்ஸில் இல்லை எங்கே ஓட்டினாலுமே லாங் ட்ரிப்பே போகும்போது கூட இந்த என்ஜின் அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸுமே இதை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு என்ஜின் ஹோண்டா சைட்லேருந்து. சீரியஸாக என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான என்ஜின்னே சொல்லாங்க. நெக்ஸ்ட் டயர்ஸ், வீல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டூயல் டிஸ்கில் வரும். பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், டூயல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. எஸ், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். பட் இருந்தாலும் இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 100/80 17 inches வீல் சைஸ் எம்ஆர்எஃப் டயர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 130 செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 130 to 140 செக்ஷன், ஐ மீன் இது 140 செக்ஷன் நினைக்கிறேன். யூனிகார்னில் மட்டும்தான் 130 வருது. இதில் வந்து 140 செக்ஷன், நல்ல ஒரு பெரிய ப்ராடான ஒரு டயர். இதுக்கு முன்னாடி இருந்த ஹார்னட்டுக்கும் இதே சைஸ் டயர் தான் கொடுத்துருந்தாங்க, இதுக்குமே அதே தான் வருது. பட் நல்ல ஒரு டயர்ஸ். கார்னரிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் ஓட்டிகிட்டு வரும்போது. அதை நீங்கள் டெஸ்ட் ரைட்லேயே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரியர் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் பெட்டல் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பெட்டல் டிஸ்க். பட் ரியரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிங் செட்டப்புமே கிடையாது. சிங்கிள் பிஸ்டன் நிசின் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டூயல் பிஸ்டன் நிசின் கேலிப்பர். அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மோனோஷாக் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை, யூஸ்வலான அதே விஷயங்கள் தான். மேபி டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட தாட்டு. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் யூஎஸ்டி வண்டிக்கு பார்க்குறதுக்கே செம்ம அட்டகாசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ பைக் வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் எரிஞ்சிட்ருக்கு. லோ பீமோடு சேர்த்து டிஆர்எல்ஸ் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிஆர்எல்ஸ் நான் அப்படியே மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த சைடில் இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல், சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ பீம். பட் இந்த வண்டியில் மேக்ஸிமம் டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து எல்இடிஸ் தான். எல்இடிஸ்லையுமே நீங்கள் வந்து யூஸ்வலான எல்இடி இல்லாமல் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. செம்ம குவாலிட்டி இருக்கும். அண்ட் ஹார்னட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓவரால் சூப்பரான ஒரு குவாலிட்டி. அண்ட் சஸ்பென்ஷன் எனக்கு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நான் ஓட்டின வரைக்கும் செம்மையாக இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்டிஃபான ஒரு யூனிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு கார்னரிங் எடுக்கும்போது செம்மையாக இருக்கும். அப்படியே ரியரில் வந்து பார்க்கலாம். ரியரை பொறுத்த வரைக்கும் ஹார்னட்டோட அதே எக்ஸ் ஷேப் தான். ஸோ இதையுமே நீங்கள் அந்த லோ பீமில் பார்த்தீங்கன்னா ஆஹா செம்ம ஒரு டிசைனுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக் டிசைன் ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எஸ் எல்இடிஸ் தான். பட் குவாலிட்டிஸ் நான் வந்து கண்டிப்பாக குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை, சூப்பராக இருக்கும். நான் ஹசார்ட் ஆன் பண்ணி காட்டிக்கிறேன். ஹசார்ட்ஸோட சுவிட்ச் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த லுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் ஹசார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் மேனுவலாகவே கொடுத்துருக்கிறது
எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணுது. அப்படியே நெக்ஸ்ட்டு டேங்க் வந்து பார்ப்போம். ஹசார்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டேங்க்ஸோட சைஸை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர்ஸ் தான் இதோட கெப்பாசிட்டி. பட் இருந்தாலும் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு 45லேருந்து 55 வந்து ஆவரேஜ் சொல்கிறாங்க. எஸ் 50+ மைலேஜ் நிறைய பேருக்கு கிடைக்குதுங்க. பட் இருந்தாலும் யூஸ்வலாக 45ங்கிறத நம்ம ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ 45 மைலேஜ் கொடுக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பைக் தான். அண்ட் அந்த டிசைனுமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா ஷார்ப்பாக நல்லா எட்ஜஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் இந்த வண்டியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேங்க்கை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர் டேங்க்கு. அப்படியே சீட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே டீசெண்டான லாங் டூரிங் சீட் தான். இதுக்கும் அதே மாதிரி 200X ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே சீட் குவாலிட்டி தான். ஸோ இதில் வந்து மாற்றங்கள்லாம் இல்லை, காம்ப்ரமைஸும் இல்லை, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்க ஸ்டெப் சீட்டுமே கூட ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா மினிமமாக கொடுத்துருக்கிறது பில்லியன் ரைடருக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? சீட்ஸோட குவாலிட்டி ஒரு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம கன்சோல் வந்து பார்த்துடலாம். கன்சோல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி புது டிசைன். நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். வாவ், ஒரு மாதிரி நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல் கொடுத்துருக்காங்க ப்ளூ பேக்ரவுண்டில். பட் இருந்தாலும் இதோட டீட்டெயிலிங் நல்ல பளிச்சுன்னு ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாக்கோமீட்டர், தென் ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ஓடோ இருக்குது. அண்ட் இதிலே ட்ரிப் அண்ட் செட் இருக்குது. உங்களுக்கு ஒரு சைடு வந்து ட்ரிப் 1, ட்ரிப் பி, தென் அதுக்கப்புறம் பேட்டரியோட வோல்டேஜ் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டீசெண்டான ஒரு கன்சோல், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இல்லை. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக கிடையாது. பட் உங்களுக்கு மேனுவலாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா சைடு இண்டிகேஷன்ஸோட இது அப்படியே சைடில் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் இண்டிகேஷன்ஸோட லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைபீமுக்கான ஒரு லைட்டு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ்க்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே நம்ம சுவிட்சஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச், தென் ஹசார்டு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஹார்டான ஒரு சவுண்ட்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. த்ராட்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் ஒரு டிஸ்க் அந்த லிவர்ஸ் எல்லாமே யூஸ்வலாக தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏறி உட்காந்து காட்டுறேன். ஸோ அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி மிடில் இருக்கும் வண்டி, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் நல்லா நீங்கள் நல்லா குனிஞ்சு ஓட்டணும்னு இல்லை, லிட்டில் பிட் ஸ்போர்ட்டியராக, லிட்டில் பிட் கொஞ்சம் அப்படி உங்களுக்கு ஈவனாக தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ஸோட சுவிட்சஸ்ன்னு பார்த்துறப்ப ஹை பீம், லோ பீம், தென் அதுக்கப்புறமேட்டு பேஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டேர்ன் இண்டிகேட்டர்ஸோட சுவிட்சு, ஹாரன் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த பைக்கில் உங்களுக்கு ஹை ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் யூஸ்வலாக எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்லிப்பர் கிளச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளச்சு வந்து ஸ்லிப்பர் கிளச் மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. பட் யூஸ்வலாக இந்த வண்டி ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஹோல்ட் பண்ணி நீங்கள் அந்த இது நீங்கள் பிடிக்கும்போது செம்ம லைட்டாக இருக்குது. கியர் ஷிஃப்ட் எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஹோண்டாவோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே E20 பார்த்தீங்களா, புது அப்டேஷன். இதுக்கு முன்னாடி E20 கிடையாது. இந்த வருஷத்தில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த செப்டம்பர் மாடலுக்கு அப்புறம் வரது எல்லாமே E20 அப்டேஷனோட வருது. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் அண்டு வண்டியோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தரமான டீசெண்டான பைக்குங்க. ஸோ நிறைய டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டியோட ப்ரைஸ் அண்டு காஸ்ட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ வண்டியோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,74,000 ஸோ அந்த ரேஞ்ச் வந்து வருது. 1.7 lakhs கிட்ட வரக்கூடாதுனால நிறைய பேர் இதை வந்து சூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் இந்த வண்டி டிராஃபிக் யூசர்ஸ்க்கு அண்டு டெய்லி டே யூசர்ஸ்க்கு ஒரு செம்மையான ஒரு பைக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ரியலி ஒர்த்தா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம இந்த ஹார்னட்டோட டெஸ்ட் ரைடுமே பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் ரைடில் இன்னுமே நம்ம இந்த வண்டியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெஸ்ட் ரைட் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. ஸோ இதே மாதிரி நம்ம டெஸ்ட் ரைடில் ஹார்னட் 2.0 இந்த பைக்கை கம்ப்ளீட்டாக நம்ம ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருமே அந்த டெஸ்ட் ரைட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.